கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இது 2 ப்ளஸ் நீங்க உதயநிதி, இந்த ஒப்பீடு எப்படி பார்ப்பீங்க? இல்லை, அது ஒப்பீடெல்லாம் பண்ண முடியாது. கலைஞர் தாத்தா, அன்பில் தாத்தாவுடைய அந்த காலம் கட்சி ஆரம்பித்து அந்த நடராஜன் தாத்தா இவங்க அன்னைக்கு உழைச்சது அது வேறு விஷயம். அடுத்த வர ஜென்ரேஷன் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் இப்போ நாங்கள் இந்த ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல மாறுதுனால, பட் குடும்ப நட்பு, கொள்கை ரீதியான நட்பு எப்படி வேணால் நீங்கள் பேர் எடுத்துக்கலாம். அப்படியே அடுத்தடுத்த கட்டமாக வந்துக்கிட்டே இருக்கணும் தான் நான் சொல்கிறேன். ரைட். அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இல்ல யார் என்னன்னு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி. கலைஞர் அன்பில் தாத்தா இருக்கிறாரு, பக்கத்துல சத்யவாணி முத்தியம்மா இருக்கிறாங்க பின்னால. ஆமா, குட்டி பாப்பாவா இருக்கிறது இப்ப இருக்கிற குழு தலைவர் கனிமொழி. நான் நீங்க நினைச்சேன் இல்ல அவங்க இப்ப இருக்கிற நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி. எங்க தாத்தா அவங்க கையை பிடிச்சிட்டு விளக்கேற்றுறாங்க. இது வந்து ஒரு அருமையான ஃபோட்டோன்னு சொல்லுவேன். எல்லாருமே அந்த காலகட்டத்தில் கட்சி ஆரம்பித்தவங்க எல்லாருமே இதில் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஐ திங்க் ஒரு அனாதை இல்லம் ஏதோ இனாகுரேட் பண்ணுறாங்க அவங்களோட பேரில். அது சத்யவாணி முத்தக்கா பண்ண விஷயம். இதில் வந்து ஆல்மோஸ்ட் இங்கேருந்து பின்னாடி நோக்கி பார்த்திங்கன்னா 3rd ஜென்ரேஷன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தளபதியாரும் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டரோட அப்பா அவங்க, அப்புறம் எங்கள் அப்பா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இருந்தாங்க. இப்போ நாங்கள்லாம் வந்திருந்தோக்குன்னு இப்படி வழியாக நாங்கள் எல்லோரும் வந்திருந்தாலும், எங்களுக்கு அந்த அடையாளம் இருந்தாலும், இந்த இடத்த இவங்க 2 பேரும் இன்றைக்கி நாங்கள்லாம் ரீச் ஆகிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ சாமானியமாக நாங்கள் அங்கே ரீச் ஆகிடல. ஜஸ்ட் பிகாஸ் நாங்கள் வழியாக வந்தோன்ற தொட்டு அந்த இடத்துல எங்களுக்கு வந்து பிளாட்டரில் வந்த ஒரு விஷயம் இல்லை, அதற்கான உழைப்பு இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன் நம்ம தளபதி எடுத்துக்கோங்க, மிசால போய் கஷ்டப்பட்டுருக்கிறாரு. எத்தனை நாள் அவர் வந்து அந்த சிஎம் போஸ்ட்டுக்காக ஒரு ப்ரையாரிட்டி. அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பேஸ் வேணா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், அந்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் அங்கே இந்த கட்சியில் நான் கேட்கிற ஒரு காமன் மேன் இருக்காரு, ஒரு வாரிசு, அது யாரு இருந்துகிட்ட வாரிசு இருக்காரு அப்படின்னா யாருக்கு ப்ரையாரிட்டி? ஒரு கட்சியில தலைமை உழைச்சவங்களுக்கு மட்டும்தான் ப்ரையாரிட்டி. அந்த புக் வேணா நாங்க முன்கூட்டியே படிச்சிருக்கலாம், அடுத்தவங்க படிக்கிறதுக்கு முன்னாடி சிலபஸ் வேணா தெரிஞ்சிருக்கலாம். சிலபஸ் தெரிஞ்ச காரணத்தாலே உங்களுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி வந்து சிலபஸ்ல தான் வரும்னு இருக்குது. அவுட் ஆஃப் சிலபஸ்ல தான் எல்லா கேள்வியும் எங்களுக்கு வரும். எங்களுக்கு என்னைக்குமே சிலபஸ்ல இருந்து வந்த கேள்வியா நாங்க என்னைக்குமே பார்க்க மாட்டோம். அதே மாதிரி தான் இப்ப இருக்கிற டெப்டி சிஎம் உதயநிதியா இருக்கட்டும், அவரோட உழைப்புல தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த போட்டோல இருக்கக்கூடிய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த இடத்த ரீச் ஆகிறதுக்கு உழைப்புங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் வந்திருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் வழியாக வந்ததுன்ற அந்த நெப்போட்டிசமை பற்றி இங்கே பேசவே முடியாது. நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை நான் இருக்கிற மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கட்டும், இதுக்கான உழைப்பை போட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அந்த ரெகக்னிஷன்றது. அந்த சிலபஸ் வேணால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் அந்த சிலபஸ்லேருந்து எங்களுக்கு என்றைக்குமே கேள்வி வந்ததே கிடையாது எங்கள் 3 பேருக்கும். அது நிச்சயமாக அவருமே ஒத்துக்குவாங்க. நீங்கள் சொன்ன அந்த ஜென்ரேஷன்லேருந்து இப்போ வரைக்குமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அசம்பிளி எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லப்படுற செய்தி, அதை கேள்விப்படுறது களத்திலையும் இப்போ நேர்காணல் போனது வந்த வரைக்கும் வந்து ஒரு அமைச்சரோட பையன் அவர் வந்து நேர்காணல் போறாரு. இப்போ உதாரணத்துக்கு பொன்முடி இருக்காங்கன்னா பொன்முடி இந்த கண்டஸ்ட் பண்ணல, அவரோட பையன் வந்து கண்டஸ்ட் பண்ண போறாரு. இப்படி தானே நிறைய நம்ம பார்க்க முடியுது. இப்போ அவங்களுக்கு தானே அந்த வாய்ப்பு கிடைக்கிறதா பெரும்பாலும் புரிஞ்சு கொள்ளப்படுது. இவர் போகும்போது அவர் தனியா போலங்க, அவர் கூட 5 பேர் அட்டன் பண்ணிருந்தாங்க. நான் போகும்போது தனியா போல 28 பேர் அட்டன் பண்ணாங்க. நீங்க சொல்ற மாதிரி டிஆர் பாலு பையன் வராருப்பா, ஓட்டு போட்டு அசம்பிளிக்கு அமைச்சு வச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்னா யாரும் மக்கள் கேட்க போறதில்ல. அன்பில் பேரன் வராருப்பா, அவர் கொண்டு போய் அசம்பிளியில் உட்கார வச்சிருங்க அப்படின்னா அப்படியே மக்கள் கூட்டிட்டு போய் அசம்பிளி. த கிளியர் மேண்டேட் ஷுட் கம் ஃப்ரம் த பப்ளிக். அப்படி அவர் பேரனா, பொய்யாமொழி பையனா, இவன் என்ன பண்ணுவான்? எனக்கு அவங்களாம் பண்ணிட்டாங்க, அவங்க காலம் முடிஞ்சு போச்சு. இவனை நம்பி நான் ஓட்டு போட்டு இவனை என்னால் காப்பாற்ற முடியுமா? இவனால் எங்கள் தொகுதி மக்களுக்கோட கோரிக்கை இவனால் காப்பாற்ற முடியுமா? ஸோ ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நாங்கள் வெற்றி பெறும்பொழுது தான் மக்கள் எங்களை நம்பி ஓட்டு போடுவாங்களே தவிர காலங்காலமாக இத்தனை பேர் வந்திருக்காங்க, இப்போ நம்மளும் ஒரு தான்ப்பா போட்டு அனுப்பிச்சுடணும் அப்படின்னு யாரும் நினைக்க போகிறதில்ல. ஸோ அந்த கிளியர் மேண்டேட் ஷுட் கம் ஃப்ரம் த பப்ளிக். பப்ளிக்கை நாங்கள் ஜெயிக்கணும். பப்ளிக்கை ஜெயிக்காம யார் தெரியுமா, எங்கள் தாத்தா யார் தெரியுமான்னு சொன்னீங்கன்னா அப்படியே அப்படி கொஞ்சம் ஓரமாக போய் உட்காந்து அப்படின்னு. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ, அதை நான் கன்வின்ஸ் பண்ணணும் நான். ஸோ அப்படியே சார் இதுக்கு முன்னாடி இந்த எம்எல்ஏ இதெல்லாம் சொன்னார், நீங்கள் என்னென்ன செய்வீங்க, நீங்கள் என்னென்ன செஞ்சு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியும். நான் சொல்லணும், நான் அதை நான் கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஒவ்வொரு வீடாக போய் நான் ஓட்டு கேட்டு அவங்க மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டதுனால தான் ஃபஸ்ட்டு டைம் 16,000 ஆர்டில் டிஃப்ரென்ஸை ஜெயித்தோம். அந்த நம்பிக்கையை பெற்ற காரணத்தால் தான் செகண்ட் டைம் 50,000 வரைக்கும் நம்ம ஜெயிச்சோம். அந்த நம்பிக்கை அதுக்கு நம்ம ஓடணும். வி ஆர் த ஃபர்ஸ்ட் சர்வன்ட் ஃபார் தெம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு தான் எங்களுக்கு வரணும் அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். தமிழ்நாடு இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் பாப்புலேஷன். இந்த கேள்வி வந்து இந்த பாப்புலேஷனுக்கே செட் ஆகுது. ஏன்னா இது வந்து எல்லா விதமான டெசெக்ஷன் வந்து பாப்புலேஷனல் ஸ்கேலில் நடக்கும் நமக்கு.
இது ஒரு எனேபிள்டு பாப்புலேஷன். பெரியார்னால எனேபிள்டு பாப்புலேஷன். கேள்வி கேட்கக்கூடிய ஒரு திறனை அந்த காலத்துலேருந்தே ஜஸ்டிஸ் பார்ட்டி துவங்கி திராவிட இயக்கங்கள் எல்லாம் கேள்வி கேட்க எனேபிள் பண்ண ஒரு பாப்புலேஷன். ஸோ இந்த பாப்புலேஷனில் வந்து நான் அவன் இவன்லாம் போய் சொன்னால் அதை அமைச்சர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி நீங்கள் ஓரமாக போய் உட்காருங்க தம்பி, சரி தம்பின்னு சொல்லிடுவாங்க. இது சேலத்தில் தானே? திண்டுக்கல்ல ஆமாம். திண்டுக்கல்ல மேலே அப்பா அதே ரூமில் தங்கியிருந்தாங்க. ஐ மீன் அதே ஹோட்டலில் இருந்தாங்க. நானும் மகேஷ் கீழே இருந்தோம். அப்போ நான் ஜென்ரலாக வந்து ரொம்ப அப்பா கிட்ட அவ்வளோ டக்குலாம் போக மாட்டார். நான் தான் கொஞ்சம் மாமாட்ட க்ளோஸ். என்னோட அவர் கொஞ்சம் க்ளோஸ் எங்கள் அப்பா கிட்ட. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். எல்லா வீட்லையும் அப்படி தான் இருக்கும் போல. இல்லை இது இன்னும் கொஞ்சம் ஒரு நீங்களாம் இப்போ நீங்கள் கேட்டீங்களே இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, முதல் வாட்டிலாம் நாங்கள் கேட்கும் போதெல்லாம் அவரெல்லாம் எவ்வளோ அகேன்ஸ்டாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியும். சுத்தமாக எங்களுக்கு எல்லாம் போயிடலாம். உனக்கு என்னப்பா டிஆர் பாலு புள்ள உனக்கு ஓட்டு சீட்டு கிடச்சிது அவர் பண்ணவெல்லாம் தெரியாது. சுத்தமாக கேட்கவில்லை, அகேன்ஸ்டாக இருந்தார். எதுக்கு இப்போ எவ்வளோ பேர் சீனியர்ஸ் இருக்காங்க. ஆஃபீஸர் அவர் தான். யாராக இருந்தாலும் கரெக்டாக இருக்கணும், ரொம்ப பார்ப்பாரு. அவர் இன்னைக்கு பாருங்க தொகுதி பங்கீட்டு குழுல நிரந்தரமா இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி ஏதோ அதிசயமா உட்கார்ந்து இருந்தார் சார். இந்த வாட்டி அதுவே நான் வந்து பெரிய இதாக பார்த்தேன். நாங்கள் எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு ரிங் மாஸ்டர்னு சொல்லலாம் இன்னைக்கும். அது டெல்லியா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும். டெல்லியிலலாம் வந்து அவர் டிசைட் பண்ணாருன்னா தட் இஸ் இட். வருவாரு, அவர் டிசிஷன்ஸை சொல்லிட்டு மீட்டிங் முடிஞ்சிருச்சு, அவள்தான் எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்க அவரை திட்டவனா நீங்க அதெல்லாம் மாறன் மாமா கிட்ட இருந்து வந்து அவர் அங்கிருந்து கத்துக்கிட்டு வந்தது. அது அப்படியே அங்க இருந்து கத்துக்கிட்டு வந்து இப்ப நாங்க தான் அதை வேலையில வாங்கலாம், நாங்க வீட்டுல வாங்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம். இது வந்து ஒரு ரேரஸ்ட் பிக்சர். இது வந்து எனக்கு 3 பேரும் ஒண்ணா இருக்கிறது வந்து. இல்ல அப்பா பத்தி நிறைய சொல்றீங்க. தாத்தாவோட உங்களோட தாத்தா வந்து நான் 1.5 வயசா இருக்கும்போது தாத்தா இறந்துட்டாங்க. அவங்களோட 60வது வயசுல சிக்காய் லிவர் ஃபெயிலியர் ஆகி இறந்தாங்க. அதில் ஒரு நினைவு சொன்னால், தாத்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது முத்துராமலிங்க டாக்டர் கலைஞர் சிஎம்மாக இருக்கிறாங்க. தாத்தாக்கு மினிஸ்டர் கொடுத்ததே கலைஞர் ஐயா தான். அப்போது அவங்க சிக்காக இருக்கும்போது ஜிஹெச்சில் தான் இருந்தாங்க, அந்த ஸ்பெஷல் வார்டில். டெய்லி கலைஞர் வந்து ஃபைல்ஸையே வந்து அங்கே இருக்க ஸ்பெஷல் வார்டு இருக்க பக்கத்து ரூமில் தான் அவருடைய ஈவினிங் ஆஃபீஸாகவே ஒரு கேம்ப் ஆஃபீஸாக வச்சு ஃபைல்ஸையே அங்கே தான் உட்காந்து பார்ப்பாங்க. தாத்தா இருந்த அந்த 15 நாளுன்றது வந்து நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து அப்பா அடிக்கடி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து தாத்தாவும் அவங்களும் வந்து ஒரு க்ளோஸாக இருந்தாங்க. அரசியலுக்கு வரும்போது எல்லாருக்கும் பேரை மாற்றினாங்க. நானும் அதனால் போய் தலைவர்கிட்ட கேட்டேன், என்னுடைய பேர் ஏதாவது மாற்றணுமான்னு. உனக்கு யார் பேர் வச்சது தெரியுமான்னாங்க. தாத்தா வச்சாரு. அதோடு போயிடு, என்விஎன் செஞ்ச எதையும் நான் கை வைக்க முடியாது. ஓடி போய் நாங்கள் எடுத்த ஓட்டம் அதோட எங்கள் வீட்டில் தான் வந்து நின்னாடு. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.